தற்போதைய அண்மை செய்தி. இருமொழி கொள்கையை அசைக்க முடியாது என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். எக்காரணத்தினாலும் தமிழக மாணவர்களின் கல்விக்காக நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது ட்விட்டர் தளத்துல ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்திய அரசோட கல்வி திட்டத்தின் கீழ் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை விடுவிக்காத மத்திய அரசை முதல்ல கண்டிச்சது முன்னாள் முதல்வர் எடப்பாடி தான் எனவும், அன்றைய தினத்துல புழல் சிறையில் இருந்த நிலையில இது குறித்து தற்போதைய அமைச்சர் பாலாஜிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லைன்னு கருதுவதாக குறிப்பிட்டிருக்கும் அவர், தேசிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட போதே புரட்சி, அதாவது எம்ஜிஆர், அண்ணா உள்ளிட்டோர் தலைமையில உள்ள ஆகியோர் வழியில தமிழ்நாட்டில் எப்போது இருமொழி கொள்கையை தொடரும்னு ஆகஸ்ட் 20 அன்னைக்கு அறிவிச்சவர் தான் அப்போதைய முதல்வர் எடப்பாடியார் எனவும், இந்திய திணிப்பு எந்த வடிவில் வந்தாலும் அது மத்திய அரசின் கல்விக் கொள்கையை ஆனாலும் அதனை அதிமுக கடுமையாக எதிர்க்கும் எனவும், இதற்கு மிக வலுவான குரல் எடப்பாடியாரோட குரலாகத்தான் இருக்கும்னு தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இருமொழி கொள்கையை எப்போதும் வலுவாக நிலைநிறுத்திய ஒரே இயக்கம் அதிமுக தான் எனவும், தங்கள் பள்ளியில் இந்தியை கற்றுக் கொடுத்து விட்டு மேடையில் மட்டும் திமுக எப்போதும் பொய்வேடம் ஆடுவதாகவும், தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை யாராலும் அசைத்து பார்க்க முடியாதனவும், இவர்களோட அரசியல் விளையாட்டானது உண்மையால் பாதிக்கப்படுவது தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் என உணரணும்னு சொல்லி தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கல்விக் கொள்கை உள்ளிட்ட எந்த காரணத்தை காட்டியும் நம் மாணவர்களை சேர நிதி ஒருபோதும் தடைபடக்கூடாது எனவும், நான் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான கல்வி நிதியை உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி தற்போது ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாருங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.